சென்னை எழும்பூரில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சசிகலா இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதனை காண்போம். ஆண்டுகிட்டு இருக்க அரசாங்கம் என்ன சொல்லுது? டோக்கன் கொடுக்குறேன், 8000 ரூபாய்க்கு போய் உங்களுக்கு வேண்டிய சாமான வாங்கி வாங்குது. அது போருமா 5 வருஷத்துக்கு? அவங்களுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்போ ஒண்ணு ஏற்படுத்தி கொடுக்காம ஒரு அரசாங்கம் சும்மா ஒரு 8000 ரூபாய் வச்சு நீங்க பாத்துங்கன்னு சொன்னா என்ன கணக்கு அது? அதே போல இந்த துரோக கும்பல் ஒன்னா சேர்ந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு ஃப்ரிட்ஜ் தர்றோம், ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் சொல்றேன், இவங்க 2 பேரும் அரசாங்கத்தை நடத்தினவங்க. ஏற்கனவே ஒருத்தர் இப்ப நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடன் வாங்கி மாதத்துக்கு 7,000 கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க இன்னும் நீங்க ஆட்சியை கையில கொடுத்தா இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்களே தவிர வேற ஒண்ணும் இவங்க செய்ய மாட்டாங்க. இப்ப 12 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறதுக்கே ஒருத்தர் மேல 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. ஜனங்களை வச்சுதான் கடனே கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க. இப்ப கடையில நீங்க நகை கடை, அடகு கடை, இங்க போனா நகையை வச்சுட்டு கொடுப்பாங்க. அரசாங்கம் மக்களை வச்சுக்கிட்டு தான் கொடுக்குது. ஆனா உங்களுக்கு டோக்கன் கொடுக்கறேங்குது, அதையும் நாளைக்கு கடன் வாங்கி கொடுக்கறது தான். இதெல்லாம் யார் தலையில விடியுது? மக்கள் தலையில விடியுது. எதையுமே செய்யாம சும்மா டோக்கனை கொடுக்கறேங்கிறது, ஃப்ரிட்ஜை கொடுக்கறேங்கிறது, 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறேங்கிறது, இதெல்லாம் நம்பி மோசம் போயிடக்கூடாதுங்கிறத தான் நான் இப்ப தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே வர்றேன். அம்மா இருந்தப்ப இப்படிலாம் செய்யல. அம்மா இருந்தப்ப 1,80,000 கோடி கடன். ஆனா மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, பிள்ளைங்களுக்கு சைக்கிள், லேப்டாப் கொடுத்தாங்க, சீருடை 4 கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. பாட புத்தகங்கள்லாம் அம்மா அப்பாவுக்கு சிரமம் கொடுக்காம படிக்க வச்சாங்க. தாம் பிள்ளைங்க மாதிரி செஞ்சது அம்மா. அப்பா கடை இவ்வளவு வாங்கல, நல்லா கவனிக்கணும் நீங்க. ஆனா இப்ப வாங்கின கடன் எல்லாம் எங்க போகுது? யார் வீட்டுக்கு போகுது? எங்க போயிட்டு இருக்கு? மக்கள்கிட்ட நீங்க அம்மா இருந்தப்ப 500 யூனிட் நீங்க வீட்டுல உபயோகப்படுத்துறவங்க குடும்பம் 2 கோடி வீடு இருக்கு தமிழ்நாட்டுல. அவங்ககிட்ட ஒவ்வொரு மாதமும் 800 ரூபாய் நீங்க கூட வாங்குறீங்க. திமுக அரசாங்கம் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து விட்டு ஏமாத்திக்கிட்டு நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா 15 ஆண்டு காலம் அம்மா முதலமைச்சர் இருந்தப்ப நான் கூடவே இருந்து பார்த்தவன். எனக்கு அரசாங்க கணக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்றேன், மக்கள் விழிப்போட இருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் சட்டசபைக்குள்ளே வராம பண்ணணும். அது அந்த இது யாருகிட்ட இருக்கு அப்படின்னா அது மக்கள் சக்தி கிட்ட மட்டும்தான் இருக்கு. மக்களுடைய வாக்க வச்சுதான் யாருமே சட்டசபைக்குள்ள போக முடியும். அதை நீங்க இப்பயே நம்ம சரி பண்ணலன்னா இந்த அரசாங்கம் திருப்பி வந்ததுன்னா இப்பவே கடற்கரை ஓரத்துல கொண்டுட்டு போய் எல்லாரையும் தள்ளி நிக்க வச்சிருக்கு. அடுத்த அரசாங்கம் முழுமையா அவங்க கையில வந்ததுன்னா மக்கள் கடல்ல தள்ளுறதுக்கு சமம் ஆயிடும். அத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றேன், சும்மா தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி 505 அறிக்கைய போன அரசாங்கம் வர்றதுக்கு முன்னே கொடுத்து ஏமாத்தி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதுல 50 கூட செய்யல அவங்க. ஆனா திருப்பி இப்ப 525 வாக்குறுதி கொடுத்து திருப்பி அடுத்த தேர்தலுக்கு வந்துட்டாங்க அவங்க. நான் இப்ப வந்த இடம்லாம் அவங்க அந்த ஊருக்கு என்ன செய்யறேன்னு சொன்னாங்களோ அத அந்த மக்கள்கிட்ட கேட்கிறேன், செய்யலைங்குது. பொய் சொல்லி வாக்கு கேட்கிற பழக்கம் கிடையாது. ஏன்னா நான் அம்மா வளர்ப்புலயே வந்துட்டேன். அதனால அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு என்ன செய்யணும், அது குறிப்பா ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும்,
அப்படிங்கறது தான் முதல் நினைப்பா இருக்கும் அவங்களுக்கு. அதனால இததான் நாங்க 37, 38 வருஷமா பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். அதுல அம்மாவோட முடிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இப்ப இந்த பெண்கள் குழுன்னு வச்சதெல்லாம் அம்மா தான் ஆரம்பிச்சது. ஆனா அவங்களுக்கு அதுக்கப்புறம் சரியான வழிகாட்டி இல்ல. அதுக்காக தான் நான் அதுல பயிற்சி சொல்றது. அந்த குழுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து அவங்கள சொந்தமா ஏதாவது செய்ய வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால நீங்களாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.